Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2 வேக்கன்சி விட்டுருக்கோம். 2 வேக்கன்சி தான். ஸோ 2 வேக்கன்சினாலும் உங்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் தர்றது என்னோடய பொறுப்பு. சரியா? அதனால் நான் இன்ஃபர்மேஷன் தந்துடுறேன். ஏன்னா இது கவர்மெண்ட் ஜாப்னால உங்களுக்கு அந்த 2 வேக்கன்சியும் அங்கே உள்ளவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு யாருக்காவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக பார்ப்போம். சரியா? அந்த ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு போவேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலுவலக உதவியாளர் பணி. சரியா? அலுவலர் ஓஏ போஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை வந்து அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகள் உதவிடுதல். ஸோ அந்த போஸ்ட் இருக்கும், அந்த பணியின் தன்மை அது இருக்கும். சம்பளம் வந்து 15,700 to 50,000. பேசிக் பே 15,700. வயசு வந்து 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஆதி திராவிடர் அருந்ததியர். சரியா? மொத்த போஸ்ட் வந்து 1. சரியா? இதுக்கு இடஒதுக்கீடு யாருக்குன்னா ஆதி திராவிடருக்கு தான் இடஒதுக்கீடு. சரியா? ஸோ மற்றவங்கள எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி திராவிட அருந்ததியினே இடஒதுக்கீடை ஒதுக்கிட்டாங்க. சரியா? உள் ஒதுக்கீடு பெண் அல்லது ஆதரவற்ற விதவையாக இருக்கணும், லேடிஸ் அல்லது விடோவாக இருக்கணும். சரியா? ஒரு போஸ்ட் இருக்குது. கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதர தகுதிகளை வந்து மிதுவண்டி ஓட்ட தெரியணும், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரியணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதை அவங்க அப்ளை பண்ணலாம். விண்ணப்ப படிவம் வந்து திருச்சிராப்பள்ளி.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதோட நோட்டிஃபிகேஷனை எடுத்துக்கலாம், அப்ளிகேஷனும் எடுத்துக்கலாம். இது லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13/1/2021 நீங்கள் இதை அனுப்பிச்சிடணும். சரியா? இன்னையிலேருந்து. சரியா? இன்னையிலேருந்து 13/1/2021 இந்த அப்ளிகேஷனை அனுப்பிச்சிடணும். இதோட நிபந்தனைகள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதோட விண்ணப்பத்தை எடுத்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி, சரியா, எல்லா சர்டிஃபிகேட்லேயும் சுய மேலொப்பம், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்து போட்டு அதெல்லாம் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நீங்கள் அட்ரஸுக்கு அனுப்பணும். அது தகுதி இல்லைன்னா இல்லை லேட்டாக வர அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் சொல்கிறேன், என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணுன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு, திருச்சிராப்பள்ளி. சரியா? மறந்துடாதீங்க. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு, திருச்சிராப்பள்ளி. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? ஸோ இதுதான் இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபில்லப் பண்ணி கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அப்போ ஒரிஜினலை வந்து கொண்டு போக வேண்டியிருக்கும். சரியா? நான் போட்டிருக்கேன், நேர்காணலின் போது அசலாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. அந்த ஒரு போஸ்ட்டும் ஆதி திராவிடருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து ஓஏக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அதே திருச்சிராப்பள்ளி ஊராட்சியில் தான் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் ஆள் வந்து எடுக்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு அலுவலக நேரம் முடிந்து அலுவலக பணியாளர்கள் வெளியேறியதும் முதல் மறுநாள் பணியாளர்கள் அலுவலகத்திற்கு வரும் வரை அலுவலகத்தினே இரவு காவல் காத்தல். இந்த போஸ்ட்டு தான் இதுக்குண்டான தன்மை. இதோட சேலரியும் 15,700 தான். சரியா? இதோட வயசு 28லேருந்து 32, 53, அதாவது பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர் 32 வயது இருக்கணும். முன்னாள் இராணுவத்தில் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அல்லாதவர் 53 வயது இருக்கணும். மாற்றுத்திறனாளிகள் உச்ச வயது 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும். இது மொத்த பணியிடம் 1 தான். என்ன சொல்ல சின்ன கட்டங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர். ஸோ பிசியில் கேட்டிருக்காங்க. பிசியில் யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா
தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். சரியா? வாட்ச்மேன் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு தான், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். முஸ்லீம், அதாவது பிற்படுத்த வகுப்பு சேர்ந்தவர்களாக இருக்கணும். சரியா? முஸ்லீம் அல்லாதவர்கள். இதோட விண்ணப்பத்தையும் திருச்சிராப்பள்ளி வெப்சைட்டில் எடுத்துருக்கலாம். இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து 13/1/2021. இதுதான் லாஸ்ட் டேட்டு. இதுவும் நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள அந்த திருச்சிராப்பள்ளி.nic.in இந்த வெப்சைட்டில் போய் எடுத்துடணும். மறக்காமல் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் வச்சு அதில் உங்கள் சைன் இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் கரெக்டாக பூர்த்தி செய்து அனுப்பணும். ஸோ தகுதியுள்ள விண்ணப்பங்களும் லேட்டாக அனுப்புகிற விண்ணப்பங்களும் ரிஜெக்ட் பண்ணப்படும். சரியா? இதுவும் சேம் அதே அட்ரஸுக்கு தான். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு, திருச்சிராப்பள்ளி, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சிடணும். சரியா? மறக்காமல் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. ஸோ நம்ம 2 விதமான போஸ்ட் 2 தான் இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ வேக்கன்சி 2 தான் இருக்குது. அந்த 2 வேக்கன்சியும் சொல்லிட்டேன். சரியா? இந்த 2 வேக்கன்சி யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் அந்த வெப்சைட்டில் திருச்சிராப்பள்ளி.nic.in வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டீஸில் ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் இந்த இது வரும், இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் முதல் இருக்கிறது நைட் வாட்ச்மேன், 2 இருக்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். சரியா? இது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணி அது அப்ளிகேஷன் 3வது பக்கத்தில் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து 1க்கு 2 பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி கரெக்டான அந்த டேட்டுக்கு 13/1/2021 மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. சரியா? ஸோ 2 போஸ்ட்னாலும் கிடைக்கிறதுக்கு 2 போஸ்ட்டும் கிடைச்சாலும் சந்தோஷம் தான். சரியா? மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட்.